மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், உங்க விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகர் பகுதியில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும், மேலும் இந்த பகுதியில் அவசர ஊர்திகளும் கடந்து செல்வதற்கு விழா காலங்கள் அதேபோல முகூர்த்த காலங்களில் மிகவும் அவதி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அரசு விரைந்து புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என ஒரு கோரிக்கையும் விடுத்து வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் உட்பட்ட உசிலம்பட்டி பகுதி என்பது மதுரை, தேனி, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் என 4 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு மைய பகுதியாக அமைந்திருக்கிறது. உசிலம்பட்டி நகர் பகுதியை பொறுத்தவரை உசிலம்பட்டி நகர் பகுதியிலிருந்து பேரையூர் செல்லும் சாலை, அதே போல உசிலம்பட்டியிலிருந்து வத்தலகுண்டு செல்லும் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுக்கு செல்லக்கூடிய சாலை, அதே போல மதுரை, தேனி ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலை என்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த வைகாசி மாதம் கடைசி மூர்த்த தினம் என்பதால் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அடிக்கடி சுப முகூர்த்தங்கள் அல்லது திருவிழா காலங்களில் அந்த ஒரே ஒரு சாலை என்பது மையப்பகுதியாக அமைந்திருப்பதால் அடிக்கடி இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவதாகவும், இன்றைய தினம் நடைபெற்ற இந்த முகூர்த்த தினம் என்பதால் 20க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களானது உசிலம்பட்டி நகர் பகுதியிலும் அதேபோல புறநகர் பகுதியிலும் அமைந்திருக்கிறது. இந்த திருமண மண்டபங்களில் பல்வேறு விழாக்கள், காதணி விழாவாகட்டும், இல்ல விழா அல்லது திருமண விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் பொதுமக்கள் அதிக அளவு கூடுகிறார்கள். இதனால் உசிலம்பட்டி நகர் வழியாக செல்லக்கூடிய சாலை என்பது மிகவும் போக்குவரத்து ஏற்படுவதாகவும், இன்று உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் 108 வாகனம் கூட செல்ல முடியாத அளவிற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்களானது அணிவகுத்து நின்றது. இதனால் அவசரத்திற்கு கூட அவசர ஊர்திகளானது செல்ல முடியாமல் அவதி வருவதாகவும், எனவே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக புறவழிச்சாலை வேண்டும் என தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இன்றைய தினம் ஏற்பட்ட இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது 1 மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதில் அவசர ஊர்தியானது செல்ல முடியாமல் தவித்தது. எனவே அரசு விரைந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக வழிவகை செய்ய வேண்டும், புறவழிச்சாலை கட்டாயம் வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.